தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் மயிலை குருஜி என்கிற மயிலை சுந்தரராம குருஜி. ரொம்ப அற்புதமான வாழ்ந்த மகான், சமீப காலத்தில் வாழ்ந்த மகான். மயிலாப்பூரில் இருக்கிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் குருவாக விளங்கியவர். இவருடைய குரு யாருன்னா தங்கால் மௌனகுரு சுவாமிகள், தங்கால் சுவாமிகள்னு சொல்லுவோம். எங்கே அறிமுகமாச்சு? திருப்பதியில் பெருமாள் சந்நிதியில் அறிமுகமாச்சு. இவர் மனசுக்குள்ள என்ன வேண்டார் அப்படிங்கிறத தங்கால் சுவாமிகள் சுந்தரராமன் கிட்ட சொல்றார். இதான வேண்டினேங்கிறார். ஆமாங்கிற. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார்? சுந்தரராமன் தனக்கு ஆன்மீகத்தில் ஒரு குரு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார் பல காலமாக. இவரை பார்த்த உடனே இவருடைய போக்கு, இவர் பேசுகிற விதம், இவருடைய ஞான திருஷ்டி, இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்னால இவருக்கு நம்ம சீடரா போனா நல்லா இருக்குமேனு மனசுல நினைக்கிறார். அதை குருநாதரும் வெளிப்படுத்துகிறார். யார்? தங்கால் மௌனகுரு சுவாமிகள் சுந்தரராம குருஜி கிட்ட கேட்கிறார், சுந்தரராமன் கிட்ட கேட்கிறார், நீ என் கூட வந்துடுறியா? நான் தங்கால்ல இருக்கேன் அப்படிங்கிறார். தங்கால் ஊர் எங்க இருக்கு? தங்கால் வேலூர் பக்கத்துல வள்ளிமலைன்னு இருக்கு. இந்த வள்ளிமலையிலேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தங்கால்ங்கிற கிராமம். இந்த வள்ளிமலையில தான் முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்து கொண்டான். இந்த மலையில தான் திருப்புகழ் சுவாமிகள் வாழ்ந்தார். அதாவது வள்ளிமலை சுவாமிகள்னு அவரை சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு தங்கால்ங்கிற கிராமம். இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா போங்க, தங்காலுக்கு போங்க, வள்ளிமலைக்கு போங்க. சித்தர்கள் எங்கெல்லாம் வீற்றிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் வீற்றிருந்து அருள் புரிகிறார்களோ அந்த திருத்தலங்களுக்கு அவசியம் செல்ல வேண்டும். இந்த தங்காலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்காலுக்கு கூட்டிட்டு போயிட்டார். நானும் வரேன்னு சொல்லிட்டார். இப்போ சுந்தரராமன் எங்கே போறார்? தங்காலுக்கு போயிட்டார். தங்காலில் பல விஷயங்களை இவருக்கு சொல்லி கொடுக்கிறார். யார்? தங்கால் மௌனகுரு சுவாமிகள் தன்னிடம் சீடனாக சேர்ந்த சுந்தரராமனுக்கு பல கலைகளை, தவ முறைகளை, யோகங்களை சொல்லித் தருகிறார். தைலாரம்மன் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குங்க. அந்த மலைக்கு அடிக்கடி கூட்டிட்டு போய் தவ முறைகளை சொல்லி அவருக்கு பலவிதமான சித்திகளை கொடுக்கிறார். இதுதான் ஒரு சீடனுக்கு தேவை. என்ன தேவை? குருநாதருடைய பரம அனுகிரகம் கிடைக்கணும். அந்த குருநாதருடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்த பிறகு நமது வாழ்க்கை முறையானது மெல்ல மெல்ல மாறும். இப்ப எங்க இருக்கார்? மயிலாப்பூர்ல கடை வச்சிருந்தார். வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய ஒரு கடை. இந்த குருநாதர்கிட்ட சேர்ந்துட்டார். அப்பப்ப என்ன பண்ணுவார்? அங்கேருந்து கடைக்கு வருவார். இதுதான் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவோம். நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாமல் தவிக்கின்ற போது நமக்கு எல்லாமேலேயும் ஆசை இருக்கும். இங்கே வந்துட்டு இருக்கார். இங்கே வர ஆரம்பித்த பிறகு பல பேர் இவரை தேடி வந்தாங்க, கடைக்கு வந்தாங்க. எங்கே? இந்த வாகன உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடைக்கு பல அன்பர்கள் தேடி வந்து, எனக்கு இந்த நோய் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் தான் வழி சொல்லணும், உங்களுடைய அருள் வேணும்னு சுந்தரராமன் கிட்ட வர ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பதிலெல்லாம் சொல்லி அவர்களுக்கு என்னென்ன தீர்வு சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி அனுப்ப ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் இந்த பக்தர்கள் வரவு அதிகமாக அவருக்கு ரொம்ப தொந்தரவாக போச்சு. என்னடா கடையிலையும் நிம்மதியாக உட்கார முடியல, இவங்களுக்கும் நிம்மதியாக பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருகிற போது அவர் என்ன நினச்சாராம்? எல்லாத்தையும் விட்டுட்டு, இது இந்த வியாபாரம் இருக்கே, வாகன உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய இந்த வியாபாரத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு நாம் நிரந்தரமாக தங்காலுக்கு போயிடலாமே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக விட்டுட்டு தங்காலுக்கு வருகிறார். தங்காலுக்கு வந்து குருநாதரோடு முழு சேவை, குருநாதர்கிட்ட தான் முழு சேவை பண்ணுறார். எங்கேயும் போகிறதில்லை. இங்கே தங்கின காரணத்தினால இன்னும் பலவிதமான கலைகளை இவருக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார் தங்கள் மௌனகுரு சுவாமிகள். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.